அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பயிற்சியோட பலன்களும் அதற்குரிய பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம 12 ராசிக்கான சனி இருக்கும் இடத்தையும் மேலும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதற்கான பரிகாரங்களும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. மேஷராசி சனி நிற்கும் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த சனிக்கு மறுபெயர் பார்த்தீங்க அப்படின்னா சனி. இந்த மேஷ ராசிக்கு சனியோட பாதிப்பு பாத்தீங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்குது. 50% நன்மையும் 50% தீமையும் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த கெட்ட பாதிப்புல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில கோவில் படிக்கட்டுகளை நீங்க சுத்தம் செய்யணும். அடுத்த ராசி பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த ஸ்தானத்தோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம். இதற்கு மறுபெயர் பாத்தீங்க அப்படின்னா பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி முடிந்திருக்கு. இவங்களுக்கு நன்மை பாத்தீங்க அப்படின்னா 75%, தீமை பாத்தீங்க அப்படின்னா 25% இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சனியோட பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு அப்படின்னா நீலசனி ஸ்லோகத்தை படித்துட்டு வரணும். அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறாரு. இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி ஆரம்பமாகுது. இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை அப்படின்றது சுத்தமா 1% கூட இல்ல. தீமை பாத்தீங்க அப்படின்னா 100% அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே இருக்குது. இவங்களுக்கு சனியோட பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்குது. இவங்க சனியோட பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எளிய பரிகாரமா சனிக்கிழமை விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கடகராசி. கடகராசிக்கு சனி பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சப்தம ஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த சனிக்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டக சனி இவங்களுக்கு ஆரம்பமாகறதுனால இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையில 40% நன்மையும் 60% தீமையும் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இவங்க சனியோட பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு சனிக்கிழமை தோறும் கடுகு எண்ணெய் தானம் கொடுத்து சாப்பிடணும். அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல ரணருண ஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த சனியோட பெயர் பாத்தீங்க அப்படின்னா ரோக சனி. இவங்களுக்கு சனியோட பாதிப்பு ரொம்பவே குறைவா இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில 80% நன்மையும் 20% தீமையும் இருக்குது. இவங்க இந்த சனியோட பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு புதிய துணி தானம் செய்யணும். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி இருக்கிறாரு. இந்த சனியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படின்னு சொல்லப்படுது. அர்த்தாஷ்டமம் சனி இவங்களுக்கு முடிவுக்கு வருது. இவங்களுடைய வாழ்க்கையில 60% நன்மையும் 40% தீமையும் இருக்குது. இவங்க சனிக்கிழமை என்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து சனி காயத்ரி மந்திரம் 108 முறை சொல்லணும். அடுத்ததா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமா இருக்குது. அர்த்தாஷ்டமம் சனி ஆரம்பம் அப்படின்றதுனால இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையில நன்மை அப்படின்றது 40%, தீமை அப்படின்றது 60% இருக்குது. இவங்களுடைய பரிகாரம் என்ன பாத்தீங்க அப்படின்னா துளசி செடி தானம் தரணும். சனி ஓரையில எல் தீபம் ஏற்றி வழிபடணும். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த சனியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சகாய சனி. இவங்களுக்கு 7.5 சனி முடிவுக்கு வருது. அதனால இவங்களுக்கு வாழ்க்கையில 90% நன்மையும் 10% தீமையும் இருக்குது. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு மாவு சர்க்கரை அப்படின்னு எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கணும். அடுத்ததா தனுஷு ராசி. தனுஷு ராசி 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த சனியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பாத சனி. இவங்களுக்கு 7.5 சனி கடைசி பகுதி. ரொம்பவே கவனமா இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையில நன்மை பாத்தீங்க அப்படின்னா 20%, தீமை பாத்தீங்கன்னா 80% இருக்குது. இவங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை வயதானவர்களுக்கு வயிறு நிறைய உணவு கொடுக்கணும். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு 1ஆம் இடத்துல ஜென்மஸ்தானத்துல இருக்கிறாரு. இதோட மறுபெயர் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம சனி. சனியோட தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா 7.5 சனி மத்திய பகுதி. ரொம்பவே கவனமா இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையில நன்மை பாத்தீங்க அப்படின்னா 25%, தீமை பாத்தீங்கன்னா 75% இருக்குது. இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். சனீஸ்வர சன்னதியில ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படின்னு 108 முறை சொல்லணும். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல அயன சயன போக ஸ்தானத்துல இருக்கிறாரு.
இந்த சனிக்கு மறுபெயர் பார்த்தீங்க அப்படின்னா வீரய சனி. 7.5 சனி இவங்களுக்கு ஆரம்பமா இருக்குது. அதனால ரொம்பவே கவனம் தேவை. 20% நன்மையும் 70% தீமையும் இவங்களுக்கு இருக்குது. உடல் ஊனமற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் இவங்க உதவி செய்யணும். அதனால சனியோட பாதிப்புல இருந்து இவங்க தப்பிக்க முடியும். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த சனிக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா லாப சனி. சனியோட தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களுக்கு நன்மை பாத்தீங்க அப்படின்னா 100% இருக்குது. தீமைன்னு பாத்தீங்க அப்படின்னா 0%. இவங்க எதுக்குமே கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இருந்தாலுமே சனிக்கிழமை தோறும் தயிர் சாத தானம் தருவது ரொம்பவே நல்லது. இப்போ நாம 12 ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்களை நாம பார்த்தோம். உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.